ஹே ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் மேக் பண்ண கவுனில் நான் ரொம்ப டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கஸ்டமர் ஒரு கவுன் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? 2 சாரீஸ் ப்ளஸ் ஒரு கவுனோட கொடுத்துருந்தாங்க. அதை என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு இது எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இருக்கும் நான் அதே மாதிரி ரெடி பண்ணேன். நான் உங்களுக்கு இமேஜஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? ரெண்டுமே நல்லா தான் வந்திருக்கு. பட் என்ன அதில் அப்படின்னா, அவங்க கொடுத்துருந்த கவுனோட பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஓகே நம்ம நார்மலாகவே எப்படி நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ நம்ம பேட்டர்னில் அந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் ஸ்டில் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க நான் எப்படி கொடுத்துருக்கனோ அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால எனக்கு ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த சென்ஸ் அவங்க அவங்க கொடுத்த மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த பேட்டர்ன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகலையோ அப்படின்னு நான் யோசித்தேன். ஓகே நம்ம ஓகே நம்மளோட பேட்டர்னையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணுமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. ஃபைனலாக கஸ்டமர் என்ன ஃபீட்பேக் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல. அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத நான் கேட்டு சொல்கிறேன். அது அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1 or 2 days எடுக்கும்னு நினைக்கிறேன். தட் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க நான் மேக் பண்ணி கொடுத்தது ஓகேவா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த ஒரு குட்டி டவுட் தான். எனக்கே ஏன் டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஷோல்டர் இடத்துல கொஞ்சம் ப்ராடாக இருந்த மாதிரி இருந்தது. அது அந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகலையோ அப்படின்ற எனக்கு ஒரு மற்றபடி அவுட்புட் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. நான் ஆட் பண்ணி இமேஜ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இருந்தாலும் அதில் அந்த ஒரு ஷோல்டர் ப்ராட் நம்ம இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாமோ, நம்ம யோசிச்ச பேட்டர்னில் நம்ம போயிருந்துருக்கணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸ்டில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த ஒரு மைண்ட் ஒரு குட்டி விஷயம் உறுத்திட்டே இருக்குது. வில் சி எந்த அளவுக்கு அது அவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கா இல்லையா, இல்லை அவங்களும் என்ன மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. வில் சி எப்படி வருது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. என்னன்னு தெரியல, இந்த வீக் ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுக்குது. எந்த ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ண முடியல. ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. சீரியஸ்லி என்ன எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வில் சி முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணலாம். மற்றபடி நடுவில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த டைமை நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கேயோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல். இந்த வீக்கில் நான் என்ன மிஸ் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயர்லியாக எந்திரிக்கல. எப்பவுமே 7 o'clock எந்திரிச்சா கூட எக்ஸசைஸ் பண்ணுறது, குட்டி எக்ஸசைஸ் தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். அந்த குட்டி எக்ஸசைஸு இல்லை. மெடிடேஷன் இல்லை. என்னோடய புக்கில் என்னோடய பிளானிங், அதாவது டெய்லி ரொட்டீனாக நோட் பண்ணுற அந்த ஒரு ஹேபிட் நான் மிஸ் பண்ணிட்டேன். 3-4 days ஆச்சு. எப்பவுமே சாட்டர்டே சண்டே நான் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பண்ண மாட்டேன். அது ஆஸ் யூஷுவல். பட் நான் மண்டே கூட ஸ்கிப் பண்ணிவிடுன்னு வச்சுக்கோங்களேன். டியூஸ்டே வெட்னஸ்டே எந்த ஒரு ஒர்க்குமே நடக்கலை அப்படின்றது என்னோடய எண்ணம். பட் ஸ்டில் அதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி ரெடியாக இருக்கேன். வில் சி நெக்ஸ்ட் டே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே? நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன ஒர்க் நான் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன கண்டென்ட் நான் என்னோட கண்டென்ட்டில் நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே? பை. See you in the next video.